அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு வெஜனிஸ்மஸ்னா இது என்னன்னே தெரியாது. ஸோ இதை எப்படி இருக்கும், இதை ஒரு பெல்விக் மாடல்ஸ் வச்சு நம்மளுக்கு சில டைம்ஸ் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு அது அந்த அளவுக்கு புரியாது. இந்த வெஜனிஸ்மஸ் ட்ரீட்மெண்ட்ல நம்மளோட பாடியோட அவேர்னஸ், நம்ம பாடியில என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சா மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு இதுக்கு எடுக்க முடியும் ஈஸியா. ஸோ வெஜனிஸ்மஸ்ங்கிற கண்டிஷன் கியூரபிள். ஸோ இதை கியூர் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்க தான். ஸோ நீங்கள் ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டடாக ரொம்ப ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட இது நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஹீலிங் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு மிக முக்கியமான நம்பர் 1 ஸ்டெப் என்னன்னா, உங்கள் பாடியில் என்ன நடக்குதுங்கிறத தெரியணும். ஸோ அதுக்கான அவேர்னஸ் தெரியணும். ஸோ அதை தான் இப்போ பெல்விக் மாடல்ஸ் வச்சு ஒன்று நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன மித்து ரொம்ப காமனாக இது என்ன நினச்சிப்பாங்க, அது அப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம பர்ஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பெல்விக் மாடல்ஸ் வச்சு அதை பார்க்கலாம். ஸோ இது பெல்விஸ் தெரியும் இல்லைங்களா? ஸோ இது யூட்ரஸ், இது நம்மளோட வெஜனல் கேனால். ஸோ இது வெஜனல் ஓப்பனிங். நிறைய பேத்துக்கு மித் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு வெஜனல் ஓப்பனிங் ரொம்ப ஸ்மாலாக இருக்குது, அதனால தான் வெஜனிஸ்மஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்மளோட ஓப்பனிங் அனாட்டமிக்கலாக அது ஸ்மாலாக இருக்காது. பட் அவங்களுக்கு ஏன் அப்படி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த மாதிரி ஒரு பெனிட்ரேஷன் டைம்ல இல்லை டேம்ஃபோன் வைக்கும் போது இல்லை ஒரு கைனகாலஜி எக்ஸாமினேஷன் பண்ணும்போது நம்ம இப்போ எக்ஸாமின் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அப்படி என்ன ஆகும்னா இங்க இருக்க மசில்ஸ் எல்லாமே இப்படி இறுகிடும். ஸோ இது இறுகிறதுனால என்ன ஆயிடும்னா, உங்களுக்கு இப்படி இருக்க வேண்டிய ஸ்பேஸ் நம்மளுக்கு இப்படி ஆகுது இல்லைங்களா? ஸோ இதனால அவங்களுக்கு ஒரு தாட் என்னன்னா, ஒருவேளை ஓப்பனிங் நம்மளுக்கு ஸ்மாலா இருக்கும், ஏதோ ஒரு பிளாக் இருக்கும்னு. கண்டிப்பா இது மித். ஏன்னா ஓப்பனிங் யாருக்குமே ஸ்மாலாலாம் இருக்காதுங்க. இந்த கண்டிஷன் ஆக்சுவலி நம்மளோட மசில்ஸ் ஓப்பனிங்கை இப்படி மசில்ஸ் இப்படி கண்ட்ராக்ட் பண்றதுனால நம்மளுக்கு அது ஒரு பிளாக் மாதிரி தெரியுது. ஸோ இது கண்டிப்பா உங்களோட ஓப்பனிங் அனாட்டமிக்கலா ஒரு பிரச்சனையுமே கிடையாது. உங்களோட மசில்ஸ் அப்படி ஆக்ட் ஆகுறதுனால தான் இது நடக்குது. ஸோ இது இவ்வளோ கண்ட்ராக்ட் ஆகும்போது நம்மளுக்கு ஒரு இன்டர்கோர்ஸ் டைம்ல கண்டிப்பா அது ஒரு தடையா இருக்கும், ஒரு வால் மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ரெசென்ட் ஆகும். ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஒரு சிவியராக பெயின் இருக்கு. ரெண்டாவது மித் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பெனிட்ரேஷன் டைம்ல ஒரு பிசிக்கலா ஒரு பிரிக் வால் மாதிரி ஒரு தடை இருக்கு அவங்களுக்கு. ஸோ அதனால தான் பெனிட்ரேஷன் நடக்கல. ஸோ இது மாதிரி ஒரு பிளாக் இருக்கு, ஒரு பிரிக் வால் மாதிரியே இருக்குது, அதனால தான் அவங்களுக்கு பெனிட்ரேஷன் டைம்ல அவங்களால முடியல. ஸோ இதை ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் பெயினாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. இதுவுமே மித் தான். ஸோ இந்த மித்து சொன்ன இல்லைங்களா, ஒரு பிரிக் வால் மாதிரி ஒரு ஃபிசிக்கலாக நம்மளுக்கு ஏதோ ஒரு பேரியர் இருக்குன்னு, அந்த மாதிரி நிறைய பெண்கள் நினச்சிக்குவாங்க. ஸோ நம்மளுக்கு ஏதோ ஒரு பேரியர் ஃபிசிக்கலாக ஒரு வால் இருக்கு மேம், இதுக்கு மேலே அது போகவே மாட்டேங்குது, ரொம்ப சிவியராக பெயினாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூஸ்வலாக உங்களுடைய அனாட்டமிக்கலாக இது எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுடைய மசில்ஸ் இருக்கு இல்லையா, லிபர்டரி ஆனை மசில்ஸ், இதுதான் இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் யூஸ்வலி இப்படி ஸ்பாசம் ஆயிடும். ஸோ இது ஒரு ஸ்பாசம் ஆகுறதுனால அப்படி ஒரு பிசிக்கலா உங்களுக்கு வால் இருக்க மாதிரி இருக்கும். இது இன்வாலண்டரியா நடக்கிறது. ஸோ இந்த மசில்ஸை எப்படி நீங்க ரிலாக்ஸ் பண்ணணும், ஸோ அதுதான் நம்மளுக்கு தேவையே ஒழிய, நீங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒரு வால் மாதிரி இருக்கு, இது நம்மளுக்கு சர்ஜரி பண்ணா சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா தப்பு. வெஜனிஸ்மஸ்க்கு சர்ஜரியே இல்லாம, நம்மளுக்கு ஒரு பெயின் இல்லாம, ஒரு கத்திலாம் இல்லாம, ஒரு பயம் இல்லாம நம்மளுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி வெஜனிஸ்மஸ் இஸ் கியூரபிள். ஸோ இது எல்லாமே நம்மளுக்குன்னு சில ஸ்பெசிஃபிக்கான டெக்னிக்ஸ் இருக்கு. இந்த டெக்னிக்ஸை கொண்டு நம்ம இந்த வெஜனிஸ்மஸை நம்ம கியூர் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த மாதிரி பெயின் இல்லாம ஒரு பெயின் ஃப்ரீ இன்டிமெசியை நம்ம இருக்கலாம். ஸோ உங்களுக்குமே வெஜனிஸ்மஸ் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, வெஜனிஸ்மஸ் உங்களுக்கும் ஹீல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சர்ஜரி இல்லாம நானும் ஹீல் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, இல்ல பெயின் இல்லாம இந்த பெயின் ஃப்ரீயா நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.